ஹாய் யுவர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நம்ம தல அஜித்தை பற்றி தாங்க. ஒரு நாள் முன்னாடி நம்ம தல அஜித்துக்கு தான் கார் ரேஸுக்கு பயிற்சியில் ஈடுபடும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, தலை வந்து நல்லா தான் இருக்காரு. நம்ம அஜித் சார் நல்லபடியாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் முன்னாடி அவர் கார் ரேஸுக்கு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. மத்தியான நேரம் ஒரு 12:40 இருக்குங்க. காரை வந்து எப் எப் எப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு ஸ்பீடாக காரை ரேஸ்க்கு ஓட்டியிருக்காரு, பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அப்போது அது பக்கத்தில் இருந்த பேரிகேடோ தடுப்பு மாரி இருந்திருக்கு. அதில் மோதி காரே ஒரு 3 சுற்று சுற்றுச்சுங்க. அந்தளவுக்கு ஸ்பீடில் வந்திருக்கு. எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு. இடித்த உடனே அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கார்டே எல்லாமே பிச்சுக்கிச்சு. ஃப்ரண்ட்டே அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடில் இடிச்சிருக்காரு. ஆனால் எதுவும் ஆகலைங்க, தலை பத்திரமா தான் இருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் கார்லேருந்து இடிச்சிட்டு அது கார் நின்றவுடனே இறங்கி அவர் கரெக்டாக நடந்து போனார். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. தலை நல்லா தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். இவர் கூட ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து ரேஸில் கலந்துக்கிறாங்க. அந்த 4 பேரும். இந்த டீம் அது அஜித் குமார் ரேஸ் டீம்னு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ரேஸ் வந்து துபாயில் நடக்குதுங்க. ஆக்சுவலாக நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நாளையிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இன்னும் நடக்கும். காரு வந்து இடித்து வேறு யாருனா இடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, 10 நாளைக்கு காரே எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அஜித் சார் அடுத்த நாளே மறுபடியும் பயிற்சிக்கு ஈடுபடுறதுக்கு காலையிலேயே எழுந்து காரை எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. அப்போ எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை, அவர் மனசில் எவ்வளோ ஒரு வில் பவர் இருக்கும் பாருங்கள். இதுதாங்க நம்ம தல அஜித் கிட்ட எனக்கு பிடிச்சது. நம்ம தல அஜித் கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க. ஏன்னா தளபதியும் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சினிமாலேருந்து விலக போகிறேன்னு சொல்லிகிட்ருக்காரு. அவர் படங்கள் இனிமேல் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் நீங்களும் வந்து இதுமாரி கார் ரேஸு அது இதுன்னு போகும்போது எதனா ஒன்றுனா நம்ம தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அடியாகிடுங்க. தளபதி 2 பேருமே படம் நடிக்கலன்னு வச்சுங்க, தமிழ் சினிமா பார்க்குறதே வேஸ்ட்டுங்க. இருந்தாலும் அஜித் சார் உங்கள் முதுகில் ஏற்கனவே 2-3 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரேஸில் கலந்துக்குங்க. பைக் ரேஸு, கார் ரேஸுன்னு உங்கள் ஃபேஷன் அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் துபாய் ரேஸில் கலந்துக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஜெயிச்சுட்டு வெற்றியோடு இந்தியாவுக்கு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.